டேய் உதயா, விஷய பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? பரம்பரையா பண்ணக்கார பயலே, பரம்பரையா 16 கொண்டாட்டி கட்டின பண்ணக்கார பயலே. எங்க விஷயம் என் பேரன்டா, என் பேரனை பத்தி பேசுறா உனக்கு 16 செருப்பு வரும்டா. பெண்களை பத்தி இலக்கரமா பேசின உனக்கு மான மரியாதை அத்தனையும் கெட்டு போகும்டா. நீ 16 வருஷத்துக்கு வெளியே வர முடியாது. உதயநிதி உங்க அப்பே 16 கொண்டாட்டி, உங்க தாத்தே 30 கொண்டாட்டி, உங்க வம்சமே 40 கொண்டாட்டி கட்டுன குடும்பம்டா. நீங்க வந்து விஜய பத்தி என் பேரனை பத்தி கிரிஜா வச்சிருக்கான்னு பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? பிச்சைக்கார பயலே. இன்னும் என்னடா பாட்டி ஃபயர் விட்டுருக்காங்க. சூப்பர் பாட்டி, கரெக்டு தான். மாண்புமிகு முதலமைச்சர் விஜயனை பற்றி பேசுகிறதுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, சரியா? இவங்க வந்து விஜயனை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அது ஒரு மேடையில் தப்பாக பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் வந்து அது டபுள் மீனிங்காக நான் பேசலை, பெண்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி இந்த வார்த்தையும் விடல அப்படிங்கிற. எப்படி இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் இப்படி பேசுகிறீங்க? உங்கள் வீட்டு பெண்கள்கிட்ட போய் கேட்டு வாங்க, நான் பேசுனது கரெக்டான ஃபஸ்ட்டு கேளுங்க. ஒரு பொது மேடையில் அதுக்கு வேறு அவங்க கீழே இருக்கிற தொண்டர்கள் வேறு கத்துறாங்க. இதில் வேறு எங்களை தற்கூறிங்கிறீங்க. சொன்னால் நம்ம தற்கூறி நீங்கள் தான். தயவுசெய்து இது மாதிரி வார்த்தைகள் பேசாதீங்க. பெண்களை இழிவுபடுத்தி ரொம்ப நீங்களும் சரி உங்கள் தொண்டர்களும் சரி ரொம்ப இழிவுபடுத்தி பேசுகிறீங்க. இப்படி பேசுனீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் இப்படியே பேசிட்டு போக வேண்டியது தான். மடியெல்லாம் ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது. மக்களுக்கு நல்லது நீங்கள் நல்லதே பண்ணதில்லை, இதுக்கு மேலே நீங்கள் வரவும் முடியாது. வேஸ்ட், அதை பற்றி பேசுகிறது வேஸ்ட்டு. இது மாதிரி பொது மேடையில் ஒரு கேவலமான பேச்செல்லாம் பேசாதீங்க. இன்னைக்கு என்ன சமைச்சிருக்க? சாம்பார் ரசமும். இப்போ நேற்று என்ன சமைச்ச? ரசமும் சாம்பாரும். அது எப்படி டெய்லி ஒரே சாப்பாடு தான் சமைக்கிறேன்? நான் மாற்றி மாற்றி சமைச்ச மாதிரியே பேசுகிறேன். நான் மூஞ்சி எப்படி வச்சுக்கிறாத? ஒரு நாள் கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது. இன்னைக்கா போய் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவோம். இந்த சாவியை காணாம, சாவி இருக்காம மேலே போய் பாட்டுவா. மேலையா? வீட்டில் பழைய கஞ்சி கூட ஊற்ற மாட்டாங்க. நான் சமைச்சு போட்ட சாப்பாடை சாப்பிட்டு கொளுத்து போய் என்னைய கேள்வி கேட்குறேன். நான் கால் கடுக்க நடந்துட்டு வரேன், நோகாமல் 2 தலை சீவிட்டு இருக்கேன். சாவி இருக்காடா? இருக்கு, மேலே தான் இருக்கு. கூடு நீ பார்த்துட்டு தானே வர சொன்னேன், எடுத்துட்டு வர சொன்னேன். அண்ணே இந்தாங்கண்ணே. என்னது? ரவா லட்டு. ரவா லட்டு இப்படிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்களே இப்போ. விளையாடாம சாக்லேட் எடுத்துங்கண்ணே. என்னது? என்ன விசேஷம்? அது நான் குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன். அப்படியா? நீ படிச்சு நான் பார்த்ததே இல்லையே. எப்படி பாஸ் ஆன? நீ தான் போன மாதம் எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு சாக்லேட் கொடுத்தேன், நான் அதை கேட்டேண்ணா. இருடா, உங்க தாத்தா சொல்றேன். அவருக்கு அந்த சந்தேகம் தான் 3 வாரமா இருக்கான். வேமா வந்து சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு போ. அதை கட்டு, இதை கட்டு, ஆட்டை கட்டு, மாட்டை கட்டு போட்டு கொலையா போட்டு கொல்றாங்க. இதானா வேலை நமக்கு? மச்சான், அடடே என்ன மச்சான் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கியா? சர்ப்ரைஸ். சரி 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 சரி. என்ன மச்சான், தொண்டை கிழிஞ்ச தார் பாய் மாதிரி இருக்குது. அட மச்சான், எங்க அம்மா சோப்பு தண்ணியை கலக்கி வச்சிருக்கும் போல, அது லெமன் வாட வரும், பக்காடி லெமன் நினைச்சு குடிச்சு விட்டேன் மச்சான். இன்னும் திருந்தலையா நீ? என்ன மச்சான் வெள்ளாம் எப்படி இருக்கு? அதை நீங்க வெளிநாட்டை தான் கேட்கணும். அப்புறம் நீங்க எப்படி மச்சான் இருக்கியா? அட நான் எனக்கு என்ன மச்சான், நல்லா இருக்கேன் மச்சான். வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? அதான் வீட்டுக்கிட்ட தான் கேட்கணும். என்ன மச்சான், வீட்டுல யாரையுமே காணா? அம்மா அப்பா தலைமை கொடுக்க அத்தை வீட்டு போயிட்டா மச்சான். ஐயா டீ கடை டீ சாப்பிட போயிட்டாரு. நான் பாட்டுல என் வேலையை பார்த்துட்டு மச்சான். மச்சான் எங்க மச்சான் உங்க தங்கச்சி ஆளே காணா? அது தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு மச்சான். என்ன மச்சான் சொல்லாம போலாம் பண்ணிட்டிய? சர்ப்ரைஸ்.
எப்படியா சூப்பர், எப்படி அந்த கண்டென்ட் யோசிக்கிறீங்க, வேற லெவலு. அரெஸ்ட் பண்ணதுனால யாரும் இங்கே தீ குளிச்சு ஒன்றும் ஆயிடலை. அவர் எங்களுக்கும் கோபம் வருது, என்ன பேசுனேன்னு. சரி, பப்ளிக்கில் நிற்கிறதுனால என்னால் ஒன்றும் பேச முடியல. அப்போ கீழே உள்ளவங்க சொன்னாங்கல்ல, நீ அதுக்கு வந்து இது பண்ணலாமா, அவங்க கத்துறாங்க, நீ இழிக்கிற, எதுக்கு இழிக்கிற, நீ ஒரு எவ்வளோ பெரிய போஸ்டிங்களுக்கு அடுத்த முதலமைச்சராக வரணும்னு நீ இருக்க, நீ இழிக்கலாமா முதல்ல? அவர் ஏதாவது வாயை திறக்கிறாரா முதல்ல? எவ்வளோ அமைதியாக இருக்கிறாரு, எப்படி கொண்டு போகிறாரு. வாயை திறந்தாதான் பேசினாதான் இது அப்படிலாம் கிடையாது. அவர் அமைதியாக இருந்தே அவர் சாதிப்பார். அதனால அவருக்காக யாரும் இங்கே தீ குளிச்சு ஒன்றும் போராடலை. உங்கள் அல்ல கை நொல்ல கையெல்லாம் ஒரு 4 பேருக்கு இது பண்ணுறாங்க, அவ்வளோதான். உங்கள் ஃபேமிலியை பற்றி அவர் பேசாமல் இருக்காரு, அதுதான் ஜென்யூனான மனுஷன் அவர், அப்படிதான் சொல்லணும். உங்க வீட்டில் எவ்வளோ இருக்கு அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதை முதல்ல பாரு, நீ எப்படி பாரு, அப்பா எப்படின்னு பாரு. அவர் சொல்றதுக்கு நம்மளுக்கு 1% கூட எந்த தகுதியுமே கிடையாது. நம்ம ஃபேமிலிக்குன்னா அவரை தான் நான் சொல்ல வரேன். நான் தகுதியே கிடையாது. அவர் இருக்கிறான்னா அவரோட விருப்பம், அவங்க ஃபேமிலி விஷயம், அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் வந்து அவங்கள அந்த கதையெல்லாம் நோண்டாத, திரிஷான்னு. என்ன நீ பாரு, நீ எப்படி இருந்த, என்ன பண்ணேன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். உங்கள் அப்பா பற்றியும் தெரியும், உன்னை பற்றியும் தெரியும், தாத்தாவை பற்றி தெரியும். அதனால அது பேசுது உங்களுக்கு தான் அசிங்கம். அது அவள் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க, அவர் என்ன வேணா இருக்கட்டும், அது அவங்களோட பர்சனல் விஷயம், அவங்க ஃபேமிலி விஷயம். அதில் தலையிடுறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு அப்புறமாவது இளவரசர் உதயநிதி திருந்துவாரான்னு தெரியல. திறந்துறதுக்கு சான்சஸ் இல்லை. திருந்திக்கிட்டால் அவருக்கு நல்லது. Success. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. The mental health. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. Love. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. திருமண வாழ்க்கை நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. சந்தோஷமா வாழ்ந்தேன். நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. நிம்மதி. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஜெயிக்கணும், நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. பணம் சம்பாதிக்கணும். நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. டோட்டலாக எல்லாமே நொட்டிட்டு போயிடுச்சு. அப்படிதான் இருக்குது லைஃபு.